I welcome you to learn English. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ். I gave books. நான் புத்தகங்கள் கொடுத்தேன். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. I am giving books. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் புத்தகங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறேன். I will give books. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நான் புத்தகங்கள் கொடுப்பேன். என்ன மிஸ்டேக் இருக்குது? இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். I will give books அப்படின்னு வராது. will ஷாலை ஃபாலோ பண்ணி வர்ற வார்த்தை, அதாவது verb, ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இந்த வீடியோவில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் மூலமாக நம்ம கிராமர் ரூல்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அட் தி சேம் டைம் ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. தெரியலனாலும் பரவாயில்ல, எல்லா கொஸ்டின்ஸையும் எல்லா சென்டென்சஸையும் தமிழ் மீனிங் கொடுத்துருக்கிறதுனால வாட்ச் பாருங்கள். அதனுடைய ஸ்ட்ரக்சரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ who is running fast, present continuous tense. where are they, simple present tense. who will be travel tomorrow, future continuous tense. இந்த 3 கேள்விகளில் எந்த கேள்வியில் மிஸ்டேக் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே, who is running fast. அதே மாதிரி where are they, simple present tense. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள். who will be traveling tomorrow, future continuous tense. இந்த continuous அப்படின்னு வந்தாலே ing வந்துடும். ஸோ who will be traveling tomorrow, that is the correct answer. யார் நாளை பயணம் செய்து கொண்டிருப்பார். Now look at these sentences. He runs fast, simple present tense. You had known him, simple past tense. Speak this properly, simple present tense. இந்த 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியத்தில் மிஸ்டேக் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். You knew him, that is the correct answer. KNEW, நியூ அப்படின்னு வாசிக்கணும். கே சைலண்ட். யூ நியூ ஹிம். அந்த நியூ அப்படிங்கிற வார்த்தை நோ அப்படிங்கிற வார்த்தையின் பாஸ்ட் ஃபார்ம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ஹேட் நோன் தேவையில்லை. ஹேட் நோன் எந்த டென்ஸ்? ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா அது எந்த டென்ஸ்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். யூ ஹேட் நோன் ஹிம், அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த மாதிரி வேரியஸ் டென்சஸில் மாடல் சென்டென்சஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள். அந்த சென்டென்சஸ் மாதிரியே உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ். இந்த 3 வாக்கியங்களின் தமிழ் மீனிங் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸில் அந்த கிராமர் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். நான் நிறைய வீடியோஸில் சொன்ன ரூல் தான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப சப்ஜெக்ட் சிங்குலராக வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஹீ, ஷீ, இட். அதே மாதிரி சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஸோ இட் ரெக்கையர் அப்படின்னு வரக்கூடாது. இட் ரெக்கையர்ஸ் மணி. வி டிரான்ஸ்லேட்டட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி வி வேர் ஈட்டிங், நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஸோ கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருந்துச்சு, அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். Another set, they do not need, simple present tense. We gone to Chennai, simple past tense. Students write a poem, simple present tense. இந்த 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியத்தில் மிஸ்டேக்ஸ் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மிடில் இருக்கிற சென்டென்ஸில் மிஸ்டேக் இருக்குது. கான் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது கோ அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட், வெண்ட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட், கான் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர்றப்ப அதுக்கு முன்னாடி ஏதாவது ஹெல்பிங் வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும். ஹேவ் இருக்கணும், ஹேஸ் இருக்கணும், இல்லைனா ஹேட் இருக்கணும், இல்லை ஏதாவது பி வேர்ப்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே டைரெக்டாக கான் அப்படின்னு இருக்குது, தட் இஸ் ராங். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. வி கான் டு சென்னைன்னு சொல்லக்கூடாது. வி வென்ட் டு சென்னை, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பார்க் யுவர் வெஹிக்கிள் தேர், பார்க் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. ஆர் சைலண்ட். பார்க் யுவர் வெஹிக்கிள் தேர், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தே செலிப்ரேட்டட் ஹிஸ் பர்த்டே, we meet again. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்கள் கொடுத்துருக்கிற டென்ஸ் நேமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கா, அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பார்க் யுவர் வெஹிக்கிள் தேர், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தே செலிப்ரேட்டட் ஹிஸ் பர்த்டே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ செலிப்ரேட்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி பார்க் யுவர் வெஹிக்கிள் தேர், அந்த சென்டென்ஸில் எது வேர்ப் ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்குது பாருங்கள், அந்த வார்த்தை தான் வேர்ப். பார்க் யுவர் வெஹிக்கிள் தேர், உங்கள் வண்டியை அங்கே நிறுத்தவும். ஸோ இந்த பார்க் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். வி மீட் அகெயின்,
சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே வில் ஷால் வந்துடணும். வி மீட் அகெயின் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வி ஷால் மீட் அகெயின் அப்படின்னு வரணும், இல்லைனா வி வில் மீட் அகெயின் அப்படின்னு வரணும். நாம் மறுபடியும் சந்திப்போம். ஸோ தட்ஸ் த மிஸ்டேக். ஐ வாஸ் வாட்சிங் டிவி. இட் வில் பி பெட்டர் சூன். ஹீ ஹேஸ் ஜஸ்ட் நவ் ஈட்டன். இந்த 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியத்தில் மிஸ்டேக்ஸ் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிற மிஸ்டேக் தான் இது. அதாவது இஸ் ஆர் இது ப்ரெசன்ட் ஃபார்ம், வாஸ் வேர் இது பாஸ்ட் ஃபார்ம். இங்கே வாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ தட் இஸ் ராங். ஐ ஆம் வாட்சிங் டிவி. நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ வாஸ் வாட்சிங் டிவி அப்படிங்கிறது கடந்த காலம். கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இட் வில் பி பெட்டர் சூன், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வில் பி பெட்டர் சூன். ஓகே. ஹி ஹாஸ் ஜஸ்ட் நவ் ஈட்டன். இப்போ தான் அவர் சாப்பிட்டு முடித்தார். ஹி ஹாஸ் ஜஸ்ட் நவ் ஈட்டன். அதாவது நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது. அது கடந்த காலத்தில் ஆரம்பித்து நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது, ப்ரெசண்ட்டில் நடந்து முடியுது அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஹி ஹேஸ் ஜஸ்ட் நவ் கான். அவர் இப்போ தான் போனார். ஹி ஹேஸ் ஜஸ்ட் நவ் ஈட்டன். அவர் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தார். தே வில் ஸ்டடி சூன். இட் டுக் டைம் டு ஃபினிஷ். ஹீ டிட் நாட் டுக் ஹிஸ் புக். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சென்டென்ஸுடைய டென்ஸ் நேம் பாருங்கள். அந்த டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த சென்டென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தமிழ் மீனிங்கும் பார்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஹீ டிட் நாட் டுக் அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா அந்த சென்டென்ஸில் டிட் அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள், அது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகே. டூ, டஸ், டிட் இந்த 3மே டூ வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டூ, டஸ், டிட் இதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகே. ஹீ டிட் நாட் டேக் ஹிஸ் புக். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹீ டிட் நாட் டுக் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இட் டுக் டைம் டு ஃபினிஷ். இது முடிப்பதற்கு நேரம் எடுத்தது. இட் டுக் டைம் டு ஃபினிஷ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த டுக் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம இது எந்த டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரு வேர்பை வச்சு தான் அது எந்த டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இங்கிலீஷ் டென்சஸ் மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அதில் முக்கியமான டென்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 7 or 8 டென்சஸ் மட்டும்தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அந்த அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான் நம்ம முக்கியமானது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த அடிக்கடி யூஸ் பண்ணுற டென்சஸுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அந்தந்த சிச்சுவேஷன் வர்றப்ப கரெக்டாக அப்ளை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த டென்ஸை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனல்லே நான் டென்சஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.